பண்ணிருக்கேன்னாக்க கொஞ்சம் போமோகிரானட், ஒரே ஒரு போமோகிரானட், ஒரே ஒரு ஆப்பிள், இதை கட் பண்ணி இப்படி போட்டு கொஞ்சோண்டு இண்டு உப்பு, கொஞ்சம் சால்ட் போட்டால் அந்த ஆப்பிளோட கலர் மாறாம இருக்கும். ஸோ அது போட்டு வச்சிருக்கேன். வேணும்னா நீங்க ஹனி போட்டுக்கலாம். நான் போடலை இன்னைக்கு, ஏன்னா இங்க நான் வச்சிருக்கிறது வந்து ஒரு ஸ்மூதி. இந்த ஸ்மூதி எதுல பண்ணிருக்கேன்னாக்க ஒரே ஒரு சின்ன மாம்பழம், அந்த சின்ன மாம்பழத்தை நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு பல்ப் மட்டும் எடுத்து அதுல 2 பேரிச்சம்பழம் அப்படியே போட்டு மிக்சியில அடிச்சு ஒரே ஒரு கிளாஸ் மில்க், ஏன்னா நாங்க முட்டை சேர்த்துக்காததுனால கொஞ்சம் ஒரு கிளாஸ் மில்க் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதை போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மூதி பண்ணிருக்கேன். நல்ல டேஸ்டியாவும் இருக்கும், அதே சமயம் ஃபில்லிங்காவும் இருக்கும். பசியும் முக்கியம் இல்லையா? ஸோ அதனால திஸ் இஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு லஞ்சுக்கு இந்த பேபிகார்ன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இங்கே தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு தாளித்து வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் பேபிகார்ன் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் கேப்சிகம் சேர்க்குறேன். ஸோ கேப்சிகம் சேர்த்து இதில் வேணும்னா நீங்கள் மஷ்ரூம்ஸு, பன்னீர் இதெல்லாமும் போட்டுக்கலாம், கேபேஜ் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் ஒரே ஒரு டொமேட்டோ, ஆஸ் யூஷுவல் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி தெளித்து மூடி வச்சிங்கன்னா சூப்பராக ஒரு டேஸ்டியான பேபிகார்ன் ஃப்ரை கிடைக்கும். இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு. இந்த வாழைத்தண்டை முதல்ல ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி கொட்டி தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட்டும் போட்டு குக்கரில் நல்லா ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா எல்லாம் கம்பைண்டாக குக் ஆகி நல்ல டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஃபைபர் கண்டென்ட் வாழைத்தண்டு கூட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய். நமக்கெல்லாம் தெரியும் கோவக்காய் கறி எப்படி பண்ணணும்னு. ஒண்ணே தேங்காய் எண்ணெயில் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம லஞ்சுக்கு பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி குக்கும்பரில் ஆஸ் யூஷுவல் பிங்க் சால்ட் போட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயம் வெயிட் லாஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அடுத்தது என்னன்னா கோவக்காய் கறி. ஸோ இந்த கோவக்காய் கறியை என்ன பண்ணோம்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கோவக்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் போட்டு தாளிச்சாச்சு. ஸோ இங்கே பாலியோ ரசம். இது என்னன்னா தக்காளி, பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். இது பட்டர் மில்க். ஸோ இந்த மாதிரி பிளேட்டில் கொஞ்சம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சர்வ் பண்ணி வேணுங்கிறப்ப எது வேணுமோ குக்கும்பர் சாப்பிட்டு கொஞ்சம் கூட்டு சாப்பிட்டு அப்புறம் பேபிகார்ன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோவக்காய் கறி அப்புறம் கடைசியாக பட்டர் மில்க் சாப்பிட்டா நல்ல ஒரு கூலிங்காக கம்ப்ளீட் ஃபுட்டு லஞ்சாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப்ஸ். இப்போ நம்ம டின்னருக்கு என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். நான் பண்ணினதை காட்டுறேன். நீங்க வந்து நீங்களே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இது வந்து கேரட், கேப்சிகம், மஷ்ரூம் இதை போட்டு ஒரு சப்ஜி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன், அதனால நான் வெங்காயம் போடலை. பட் டெஃபினெட்லி யூ வுட் ப்ரிஃபர் ஆனியன். ஸோ ஆனியன் கார்லிக் போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது வெறும் அப்படியே டாஸ் பண்ணி கொஞ்சோண்டு பட்டரில் டாஸ் பண்ணி கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியண்டர் பவுடர் போட்டு சால்ட் போட்டு பரட்டி எடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ லுக் அட் த கலர். ஆஃப் பண்ணிட்டு சால்ட் போடுங்க, அப்ப அந்த கலரும் கிடைக்கும், அந்த நியூட்ரிஷனும் போகாம இருக்கும். சோ இது வந்து இன்னைக்கு இந்த சப்ஜி. இங்க என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா காலிஃபிளவரை நல்ல வெந்நீர்ல போட்டு அலம்பி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா துருவிட்டு இட்லி பானையில வேக வச்சு எடுத்தீங்கன்னா இப்படி ரைஸ் மாதிரி ஒரு காலிஃபிளவர் இது கிடைக்கும். சோ இந்த ரைஸ் பிளஸ் இந்த சப்ஜி இதான் நைட்டுக்கு டின்னர். வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்தி டின்னர். நீங்களும் செஞ்சு பாருங்க.